வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்கு. நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த டெலிவர் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டி 760 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ, இன்னைக்கு நிஃப்டி 50 ஏறுவதில ஒரு மிகப்பெரிய பங்காற்றுனது வங்கி பங்குகள்னே நம்ம சொல்லலாம். HDFC பேங்க் கிட்டத்தட்ட 2.5% வரைக்கான ஏற்றம், ஆக்சிஸ் பேங்க் கிட்டத்தட்ட 2%, கோடாக் பேங்க் பார்க்கும்போது 1.25% வரைக்கான ஏற்றம். லார்ஜ் கேப்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்த பிரைவேட் வங்கிகளா இது இருக்கு. அது போக PSU பங்குகளும் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டெலிவர் பண்ணியிருக்கு. PSU வங்கி பங்குகள். ஸோ, இதில கனரா பேங்க் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2.5%க்கு மேலான ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல வந்து நடந்திருக்கு. ஸோ, ரீசென்ட்டா ஒரு டிப் நடந்தாலும் கூட திரும்ப ஒரு ரெக்கவர் நோக்கி வந்து போயிட்டுருக்கு இந்த கனரா பேங்க். பட் இந்த பேங்க் என்கிட்ட இருந்தது. ஆனா, நான் இதில ப்ராஃபிட் புக் வந்து பண்ணிட்டேன். ஆனா, அதே சமயத்தில யூனியன் பேங்க் அண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டில் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கு. ஸோ, ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான சரியான ஒரு தருணத்தையும் வந்து எதிர்நோக்கி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இதில என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, இந்த பங்குகள பொறுத்தவரைக்கும், ஸோ எப்படியும் ஒரு 2 வருடம் மேலயாச்சும் நடக்கலாம் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா, ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பதற்கு. பட் இது இன்னும் 1 வருஷம் கூட ஆகல. அதுக்குள்ள ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ, இன்னும் 1 வருடம் தாண்டினதும் ஒரு டபுள் த ரிட்டர்ன் நடந்துரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பட் பார்ப்போம். ஸோ, இடைப்பட்ட டைம்ல நமக்கு ஒரு நல்ல ஏதாச்சும் ஒரு இடம் கிடைக்குது அப்படின்னா, புக் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு ஐடி ரொம்ப வீக்கா இருக்கு. வங்கிகளுக்கு எதுவும் கெட்ட செய்தி இல்லாம தான் இப்போ வரைக்குமே வந்து போயிட்டுருக்கு. வேல்யூவேஷன் பக்காவா வந்து இருக்கு இந்த பங்குகள பொறுத்தவரைக்கும். ஸோ, பார்ப்போம். மற்ற பக்கம் பணம் போகறதுக்கு பதிலா வங்கிகள் பக்கம் இன்னும் கொஞ்சம் பணம் குமியுமோ அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். மேபி அந்த மாரி நடந்ததுன்னா, ஸோ ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் கூட ஒரு ஏற்றம் வந்து இந்த வங்கி பங்குகள்ல நடக்கலாம். நம்மளும் வந்து கொஞ்சம் ஹேப்பியா வந்து இதிலருந்து எக்ஸிட் ஆகலாம். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்துட்டு. ஸோ, சிலது சீக்கிரம் நமக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த PSU வங்கி பங்குகள் அண்ட் பேலன்ஸ் மற்ற பங்குகள் மாரி. அதே சமயத்தில சிலது நல்ல ரிட்டர்ன குடுக்கறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ, 2 வருடம்ங்கிறது 3 வருடம் கூட வந்து நடக்கலாம். சிலது குடுக்காமலும் வந்து போகலாம். அதனால ஸோ, நம்ம எப்பவுமே காமா இருக்கணும். ஸோ, குடுக்காம போகிறத நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு அடுத்தடுத்து நம்ம தவறான முடிவுகள் எடுத்துறக்கூடாது. ஸோ, பக்காவா முடிவெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ, தொடர்ந்து நான் பண்றத நீங்க செக் பண்ணி அதிலருந்து ஒரு கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு லெசனா உங்களுக்கு இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ, பல விஷயங்களையும் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு தான் நான் வந்து பண்ணிட்டுருக்கேன். ஸோ, அதனால உங்களுக்கும் ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸா எஜுகேஷனல் ரிலேட்டடான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, FIIs வந்து வித்திருக்காங்க. ஆனா ரொம்பலாம் விக்கல. வெறும் 970 கோடிக்கு வித்திருக்காங்க. DIS பார்க்கும்போது ஒரு 1600 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க ஓவராலா பார்க்கும்போது. ஸோ, DIS இன்னைக்கு நல்ல சப்போர்ட்ட குடுத்து மார்க்கெட்ட ஏத்தியிருக்காங்க. FIIஸும் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டாங்க. நல்ல புள்ளைங்களாட்டம். பட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு தொடர்ந்து. ஸோ, அடுத்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆந்த்ரோபிக். இப்போ நம்ம நாட்டுல பார்த்தீங்கன்னா, இந்த AI சம்மிட் வந்து நடந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ, இதில ஆந்த்ரோபிக் என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, ஸோ ஏர் இந்தியா அண்ட் ரேசர் பே கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்றதா ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்து குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்தியால ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ வந்து போடுறாங்க. பெங்களூர்ல வந்து போட போறாங்க. ஸோ, இந்த ஆந்த்ரோபிக்ல ஒரு 2500 எம்ப்ளாயி கிட்ட இருக்கிறதா தான் நான் வந்து பார்த்துருந்தேன். ஸோ, ஏசியால இது 2வது ஒரு ஆஃபீஸா வந்து ஆந்த்ரோபிக்கோடது இருக்க போகுது. ஸோ, எங்க திரும்புனாலும் ஆந்த்ரோபிக் தான். அப்பப்போ ஒவ்வொரு சீசன்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தன் வந்து ஃபார்ம் ஆயிட்டு வந்துட்டுருக்கான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ChatGPT ஃபார்ம் ஆனதே அவன் தான். 2வது பார்த்தீங்கன்னா, ஜெமினி இதுவும் நல்ல ஒரு ஃபார்ம் ஆச்சு. ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, ஆந்த்ரோபிக் வந்து பெரிய அளவுக்கு ஃபார்ம் ஆயிட்டுருக்கு. அடுத்தது எவன் வருவான் அப்படின்ட்டு தெரியல. பட் இந்த ஆந்த்ரோபிக் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ, சில கஸ்டம் சாஃப்ட்வேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏர்லைன் கம்பெனிக்கு கிரியேட் பண்ணி குடுக்குறதா ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. ஸோ, ஷிப்பிங் கஸ்டம் சாஃப்ட்வேர் இந்த மாரி ஏர்லைனுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் அதாவது ஏர் இந்தியாவுக்கு வந்து பண்ணி குடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. நீ பண்ணி குடுத்தீன்னா, அப்புறம் நாங்க எதுக்குடா இருக்கோம் அப்படின்ட்டு TCS சண்டைக்கு வருவான். ஸோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ, இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு நமக்கு தெரியல. பட் இதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட்டா நீங்க டெஃபினட்டா வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ, நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஃபியூச்சர்ல டெஃபினட்டா இத பற்றி உங்க கூட ஷேரும் பண்ணுவேன். பட் என்னதான் நான் பண்ணுனாலும், நீங்களும் உங்க சைடு பண்ணுனா தான் இப்ப என்ன நடக்குது? ஸோ, இது ஃபியூச்சர்ல என்ன மாரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது, உங்களுக்கு உண்மை பெரிய அளவுக்கு வந்து புரிய வரும். ஸோ, தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். ஸோ, ஓவர் ஹைப்பா வந்து தெரியுது. நேத்து வந்தவன் திடீர்னு பார்த்தா இத பண்றேங்கிறான், அத பண்றேங்கிறான். ஸோ, இதெல்லாம் ஏத்துக்க முடியல. என்னால ஏத்துக்க முடியல. பட் சிலர் வந்து ஏத்துக்கலாம். பட் இது ஜஸ்ட் என்னுடைய ஒரு ஒரு மைண்ட் செட்ட தான் இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்றேன். ஸோ, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஏன்னா இவன்கிட்டயே கம்பெனி இருக்கு. ஸோ, இத விட்டுட்டு எதுக்கு இங்க போகணும் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா வந்து புரியல. ஸோ, பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா
ஆந்த்ரோபிக்கோட சிஇஓ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப இந்த ஏஐனால என்ஜினியர்ஸ்க்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமா? வொர்க்கர்ஸ்க்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமான்னு சொல்லி கேள்வி கேட்டதுக்கு, அந்த மாரி எந்த ஒரு பாதிப்பும் வராது. என்ஜினியர் பயப்பட வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ஜினியருக்கு இனிமேல் என்ன வேலை இருக்குன்னா, உட்காந்து கோடிங் போட வேண்டாம். ஸோ அத சூப்பர்வைசிங் பண்ணா மட்டும் போதும் அப்படின்ட்டு ஆந்த்ரோபிக்கோட சிஇஓ டாரியோ பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ கோடிங் தெரியணும். பட் அத வந்து நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம். நம்ம சின்ன சின்ன ஒர்க் பண்ணா போதும். பேலன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஏஐயே ஹேண்டில் பண்ணிக்கும் அப்படின்ட்டும் தகவல் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது சாத்தியமான ஒண்ணான்னு கேட்டா, டெஃபினட்டா சாத்தியமான ஒண்ணு தான். ஸோ ஃபியூச்சர்ல இப்படி தான் வந்து வரப்போகுது. ஸோ இதனால ஐடி கம்பெனிஸ்க்கு பாதிப்பு வருமான்னு கேட்டா, கம்பெனிஸ்க்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. ஸோ இப்போ ஆல்ரெடி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, ஹெட்கவுண்ட் பிசினஸ்ல இருந்து ஸோ ப்ராஜெக்ட் ரிலேட்டட் பிசினஸ்க்கு வந்து மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்த ஏஐ ப்ராஜெக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால ஹெட்கவுண்ட் பிசினஸ்ல இருந்து கம்பெனி கம்ப்ளீட்டா வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதனால பெரிய பாதிப்பு யாருக்கு வரும்னா, ஒயிட் காலருக்கு வந்து வரும். இன்னொரு பக்கம் இந்த மைக்ரோசாஃப்ட்டோட ஏஐ சீஃப்பான சுலைமான் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் 18 மாசம் 12லேருந்து 18 மாசத்துல 50% ஒயிட் காலர் ஜாப்லாம் காணாம போயிரும் அப்படிங்கிறாங்க. என்னங்க இன்னும் ஒரு 1 1/2 வருஷத்துல ஐடில பாதி பேருக்கு மேல வேலை இல்லாம இருப்பாங்களா? ஸோ டிசிஎஸ்ல எத்தன பேர் வேலை செய்றாங்கன்னு தெரியல. ஒரு 6,00,000 பேர் இருப்பாங்களா? அதுல 3,00,000 பேர் வேலை போயிருமா? இது உண்மையா என்ன? இதெல்லாம் வந்து எனக்கு தெரியல. ஆனா இதெல்லாம் நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நோட் பண்ணிட்டு வாங்க. ஸோ 1 1/2 வருஷம் கழிச்சு டைரிய புரட்டி பாருங்க. அவன் சொன்னதெல்லாம் வந்து நடந்திருக்கா? இல்ல அந்த டைம்ல சூழ்நிலை வேற மாரி மாறியிருக்கா? அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இது ஒரு 100% ஒரு பக்காவான கேஸ் ஸ்டடியா வந்து அமையும். ஸோ மறக்காம இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வாங்க. நான் நோட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். உங்க சைட்ல நீங்களும் வந்து நோட் பண்ணுங்க. அடுத்தது வந்து ரிலையன்ஸ் கிட்ட இருந்து ஒரு 2 அப்டேட் வந்திருக்கு. 2மே பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் ரீட்டெயில் ரிலேட்டடான அப்டேட் தான். ஸோ இப்போ ரிலையன்ஸ் ரீட்டெயில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இன்டகிரேட்டட் பிளாட்ஃபார்ம் வந்து அமைக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு டெஸ்டிங்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எதுக்கு இந்த இன்டகிரேட்டட் பிளாட்ஃபார்ம்னு பார்த்தா, ஸோ இன்ஸ்டோர் அதுக்கப்புறம் ஆன்லைன் பர்ச்சேஸ் இது 2யும் பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட் பண்ணி ஒரே பிளாட்ஃபார்மா வந்து கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும். பட் புதுசா ஒண்ணு பண்றாங்க. இது என்ன மாரியான ஒரு விஷயத்த கொண்டு வருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ ரிலையன்ஸோட கன்சியூமர் பார்த்தீங்கன்னா, இப்போ நைஜீரியால இருக்கக்கூடிய ஒரு கன்க்ளோமரேட் கூட டிஜிஐ குரூப் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் பண்றாங்க. ஒரு ஜாயின்ட் வென்ச்சர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஸோ இந்த ஜாயின்ட் வென்ச்சர்ல பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டியா வந்து ரிலையன்ஸ் தான் பங்குகள வச்சுக்க போறாங்க. ஸோ இவங்களோட ஜாயின்ட் வென்ச்சர் மூலியமா நைஜீரியா ஸோ இப்போ ஒன் ஆஃப் த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி நல்லா வேகமா வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியா வந்து இருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய எஃப்எம்சிஜி மார்க்கெட் எஃப்எம்சிஜி பிசினஸ வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி மிடில் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட் ஏசியா இந்த மாரி பல இடத்துல பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் நிறுவனம் நல்ல கன்சியூமர் பிசினஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ ஆஃப்ரிக்காவையும் வந்து குறி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ரிலையன்ஸோட எய்மே இப்ப என்னவா இருக்குன்னா, குளோபல் எஃப்எம்சிஜி கம்பெனியா மாறணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இது நடக்குமா அப்படின்னு பார்ப்போம். அதே மாரி அவங்களுக்கு ஏத்த மாரியான கண்ட்ரீஸ தான் வந்து குறி வைக்கிறாங்க. டைரக்ட்டா போய் நான் அமெரிக்கால வைக்க போறேன்ட்டு வந்து போகல. அங்கலாம் போனா விக்காது அவங்களுக்கும் தெரியும். ஸோ எந்த கண்ட்ரீஸ்க்கு போனா, எந்த இடத்துல ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுமோ, அந்த இடத்த நோக்கி தான் வந்து நிறுவனம் இப்ப நகர்ந்து போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவான செய்தி. ரிலையன்ஸ பொறுத்தவரைக்கும் சரி, ரிலையன்ஸ் கன்சியூமர பொறுத்தவரைக்கும் சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்ன அந்த அப்டேட்னா, ட்ரெண்ட் வந்து அதுவும் குறிப்பா இந்த Zooடியோவோட பிளான் என்ன அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, Zooடியோவ பார்த்தீங்கன்னா, டயர் 2, டயர் 3 சிட்டி தான் வந்து நாங்க ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்ப வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அங்க தான் நல்ல ஒரு விற்பனை நடக்குது. ஸோ நாங்க அந்த இடத்த மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டும் Zooடியோவோட தலைவர் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ சில கம்பேரிசன் எல்லாம் நான் வந்து பார்த்தேன். சம்மந்தமே இல்லாத கம்பேரிசன். Zooடியோவும் ஆஜியோ அப்படிங்கிற ஒரு ரிலையன்ஸோட ஒரு கம்பேரிசன். ஸோ Zooடியோ பார்க்கும்போது ஒரு இன்ஸ்டோர் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம். அதாவது கடைக்கு போய் வாங்கக்கூடிய இடம். ஆஜியோ பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல வாங்கக்கூடிய ஒரு இடம். ஸோ 2யும் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி ரொம்ப சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. பார்த்தேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த இந்த Zooடியோவுக்கு போட்டியா வரக்கூடிய ரிலையன்ஸோட ஒரு ஒரு இந்த பிராண்ட் நிறுவனம் பார்த்தீங்கன்னா, இன்னும் பெரிய அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணாம இருக்காங்க. ஸோ ஏன்னு தெரியல. இன்னும் பெரிய அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு எக்ஸ்பான்ஷன அந்த இடத்துல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணாம வந்து இருக்காங்க. ஆனா, அவங்களுடைய பிளான் என்னன்னா, வரக்கூடிய ஒரு 2லேருந்து 3 வருடத்துக்குள்ள 1000 யூஸ்டா ஸ்டோர்ஸ வந்து ஓப்பன் பண்றது தான் வந்து பிளானா இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரிஜினல் பிசினஸ் மாடல கிரியேட் பண்ணது டாடா. Zooடியோ தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்குள்ள பெரும் நிறுவனங்கள் இறங்குறாங்க. ஒண்ணு யூஸ்டா, ரிலையன்ஸ் இன்னொன்னு
ஓன்டு. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஏபி குரூப்போட ஓன்டும் பார்த்தீங்கன்னா இதில வந்து இறக்குறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில பெரிய கைங்க எல்லாம் இந்த ரூ. 1000க்கு உள்ள பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய துணிகள விக்கக்கூடிய பிசினஸ ஃபோக்கஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இனி தான் இந்த இடத்துல பெரிய அளவுக்கான சூடு பிடிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி கன்னா பின்னான்னு யூடியூப்ல ஹைப் ஏத்திட்டு இருக்காங்க. எத்தன பேர் பார்த்துட்டு இருக்கீங்க? கண்டிப்பா வந்து பார்த்துருப்பீங்க. ஏன்னா, இப்போ ஆட்டோமொபைல் யூடியூபர்ஸ் எல்லாமே பெரிய அளவுக்கு வந்து பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு கார்ன்னு பார்த்தா, அது இந்த எம்ஜி இந்த மெஜஸ்டரா? ஸோ இந்த எம்ஜியா தான் இருக்கு. இந்த மெஜஸ்டர் தான் நான் நெனைக்கிறேன். ஸோ இந்த காரா தான் வந்து இருக்கு. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா, இப்போ யார் கூட போட்டி போட போறாங்கன்னா, டொயோட்டாவோட ஃபார்ச்சுனர் கூட வந்து போட்டி போட போறாங்க. ஸோ ஆஃப் ரோடுங்கிறாங்க, ஆவுங்கிறாங்க. நான் ரோட்ல பார்க்குறேன் ஒரு சின்ன குழி எதா இருந்ததுன்னா, இந்த மாரி பெரிய பெரிய ஆஃப் ரோடு, தார் உட்பட எவனும் பார்த்தீங்கன்னா, அந்த குழியில இறக்குறதில்ல. அப்படியே சுத்தி ஆப்போசிட்ல வண்டி வரான். அவன் அவன் வந்து மெதுவா ஸ்லோவாயி இல்ல ஓரமா ஒதுங்கி போறான். இவன் அந்த குழியில இறக்காம, ஸோ அப்படியே திருப்பி சுத்தி இவன் பாட்டுக்கு போறான். அப்புறம் எதுக்கு இவனுக்குலாம் ஆஃப் ரோடு? ஆனா இங்க விளம்பரம் பண்றது எப்படி? இதுல போகும், சேத்துல போகும், பாறையில போகும் அப்படின்ட்டு விளம்பரம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஃபார்ச்சுனர் கூட இது போட்டி போடுமான்னு கேட்டா, டெஃபினட்டா போட்டி போடாது. என்னதான் ஹைப் ஏத்துனாலும், அவங்க கூட போட்டி போடுறதுக்கு ஆனா சான்சஸ் ரொம்ப கம்மி. இந்தியன் கஸ்டமர் ஃபார்ச்சுனர் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. பட் ஆனா அடிஷனலா இப்போ ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி பார்த்தீங்கன்னா, ஒரு 3000லேருந்து 4000 கோடி பார்த்தீங்கன்னா, முதலீடு பண்ண போறதா வந்து சொல்றாங்க. இவங்க மட்டும் இல்ல, சைக்கும் பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன மாரியான ஒரு எக்ஸ்பான்ஷன கொண்டு வர போறாங்க இந்த எம்ஜி மோட்டார் ஜேஎஸ்டபிள்யூ அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!